சரி, ஓகே, கமிங் டு த பாயிண்ட். MBA படிச்சா வேலை கிடைக்குமா கிடைக்காதா, salary ரேஞ்ச் என்ன மாதிரி இருக்கும்? சோ இந்த क्वेश्चनக்கு நான் ஆனஸ்டா ஆன்சர் பண்றேன். நான் MBA முடிச்சு 2 இயர்ஸ் ஆகுது. இந்த 2 இயர்ஸ்ல நான் நிறைய ஜாப் வந்து பாத்திருக்கேன், நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணிருக்கேன், நிறைய ரிசர்ச் வந்து பண்ணிருக்கேன். சோ நான் ஆனஸ்டா வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன். இப்ப கரண்ட் மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ல 2 ஸ்பெஷலைசேஷனுக்கு மட்டும் தான் டீசென்டான ஒரு பேக்கேஜ்ல நல்ல ஒரு கம்பெனில வந்து வேலை கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இஸ் ஃபினான்ஸ். நீங்க MBA ஃபினான்ஸ் படிச்சீங்கன்னா ஒரு 45,000ல இருந்து ஒரு 50,000 வரைக்கும் ஒரு ஃப்ரெஷரா நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செகண்ட் இஸ் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். ஒரு 45,000, 50,000, ஈவன் 60,000 வரைக்கும் ஒரு சேல்ஸ் ஜாப்ல வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 2 ஜாபை தவிர வேற எல்லா ஸ்பெஷலைசேஷனுமே வந்து ஆவரேஜான பிலோ ஆவரேஜான salary தான் வந்து ஒரு MBA ஃப்ரெஷருக்கு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 18,000ல இருந்து 25,000 தான் ஒரு ஆவரேஜ் MBA ஃப்ரெஷருக்கு கொடுக்குறாங்க. லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கோர் ஜாப் குள்ள போறதே வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப கம்மியான வேகன்சி மட்டும் தான் லாஜிஸ்டிக்ஸ்க்கு இருக்கு. ஒரு 15,000ல இருந்து ஒரு 28,000 குள்ள நீங்க வந்து CTC எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபார் அ லாஜிஸ்டிக் ஃப்ரெஷர். கம்மிங் டு MBA in HR ஆயிட்டா செம கெத்தா இருக்கலாம், நம்ம வந்து இஷ்டத்துக்கு இருக்கலாம், பெருமையா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நிறைய பேர் வந்து HR படிக்கிறதே. ஓப்பனா சொல்ல போனா MBA ல நீங்க MBA HR படிச்சுட்டு ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில ஒரு HR ஃப்ரெஷரா நீங்க போனீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 30,000 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த கொஞ்சம் நீங்க நினைச்ச மாதிரி அந்த பெருமையா நம்ம HR கெத்தா வந்து சொல்லிக்கலாம். பட் ஆனா ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனில HR ஜாயின் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா வேகன்சி வந்து அவ்வளவா இருக்காது. எப்படா 1-2 வேகன்சி மட்டும் தான் வந்து கொடுப்பாங்க. மோஸ்ட்லி MBA HR படிச்சவங்க வந்து கன்சல்டன்சில ரெக்ரூட்டரா தான் ஜாயின் பண்றாங்க. ஒரு ரெக்ரூட்டருக்கு வந்து MBAன்றது ரொம்ப வந்து ஹை குவாலிஃபிகேஷன் மாதிரி தான். ஏன்னா ரெக்ரூட்டர் ஜாப்க்கு வந்து 12,000ல இருந்து மேக்ஸிமம் 20,000 வரைக்கும் தான் CTC வந்து கரண்ட் மார்க்கெட் ஸ்டாண்டர்ட்ல கொடுக்குறாங்க. மோஸ்ட் ஆஃப் த HR ஜாப்ஸ் ரெக்ரூட்மெண்ட், ஆன்போர்டிங், ட்ரைனிங், அப்ரைசல், பேரோல் இந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனும் வந்து ரெக்ரூட்டரா பண்ண மாட்டோம். ஜஸ்ட் கேண்டிடேட்டுக்கு கால் பண்ணி இன்டர்வியூ வந்து ஷெட்யூல் பண்ணுவோம். இது வந்து ஒரு கால் சென்டர் ஜாப் மாதிரி தான் இருக்கு. இந்தியால இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் ஆஃபர் பண்றது இந்த 5 கோர்சஸ். இந்த 5 கோர்சஸ்ல 2 ஸ்பெஷலைசேஷனுக்கு மட்டும் தான் வந்து ஸ்கோப் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதை வச்சு நீங்களே டிசைட் பண்ணுங்க உங்களுக்கு MBA வர்த்தா இல்லையான்னு.